ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் மேரி பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்துடலாங்களா? இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா வந்து ரோஹித், என்னுடைய சின்ன பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதனால் பர்த்டே செலிப்ரேஷன் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கான vlog பார்த்துடலாங்களா? ஓப்பனிங்லேயே பாருங்கள், ரோஹித் அழுதுட்ருக்கான். எதுக்காகனா இந்த ராக்கெட்காக தான். என் மைண்ட் வாய்ஸ், ஏன்டா இப்போ தான் ஓப்பன் பண்ணும்போதே அழுதுட்டு இருந்தா உருப்பிடுமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என் மைண்ட் வாய்ஸ். வாங்கி கொடுத்துட்டோன்னா தான் வாயை மூடினா. அது 20 ருபீஸ் தான். வாங்கி கொடுக்குறேன், போகும்போது வாங்கி கொடுக்குறேன்னா இல்லை எனக்கு இப்பயே வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ரோஹித் கதறுன்னு கதறதை பார்த்துட்டு கடையில் இருக்கவங்கெல்லாம் அவங்க அம்மா நல்லா அடிச்சிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணிட்டான். ஃபைனலாக அதை வாங்கி கொடுத்த பிறகு தான் வாயை மூடினான். அப்புறம் யாதவ் வந்து ஒரு பர்கர் ஒன்று கேட்டிருந்தான். பர்கர் வந்து ஹீட்டாக இல்லை, அதனால் வந்து ஹீட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வாங்கிட்டு அப்புறம் பர்த்டேக்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பர்த்டே முன்னாடி நாள் ஈவினிங்கே வந்து தம்பி வீட்டுக்கு வந்திருந்தான். வரும்போது வந்து ஒரு சில கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான் ரோஹித்க்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்று வாங்கிட்டு வந்திருந்தான். அவனுக்கு கன்னுனா ரொம்ப பிடிக்கும் ரோஹித்க்கு. அதனால் கன்று ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வாட்ச் கட்டிட்டு எங்கே போக போகிறான்னு தெரியல ரோஹித்து. இருந்தாலும் வந்து அவங்க அண்ணன் வாட்ச் கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வாட்ச்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதை ஞாபகம் வச்சுட்டு அவனுக்கு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தான் என் தம்பி. ரோஹித் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் பர்த்டேக்கு. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாகவே எல்லாமே கிடச்சிச்சு. அவனுக்கு கன்னு, இந்த வாட்ச், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கேக் வாங்கி கொடுத்தேன். அவங்க பாட்டி வந்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அவங்க அப்பா வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. அவங்கவுங்க சைடில் இருந்து எல்லாருமே வந்து கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணோடனே ரோஹித் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். தம்பி வீட்டுக்கு ஒரு மணல் கடிகாரம் வேணும்னு சொல்லிட்டு மணல் கடிகாரம் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஜிம்முக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஜிம்முக்கு கிளம்பிட்டார். மறுநாள் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு முடித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போனோம். இதை வந்து நெக்ஸ்ட்டாக ஒன்றா பார்த்துடலாங்களா?
கேக் கட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோயில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஆனால் எந்த கோயில் போகணுன்றத தான் பிளான் பண்ணல. அப்புறமா எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து விலாக் போடும்போது வந்து கோயில் திருவிழா பற்றி தான் விலாக் போட்டிருந்தேன். அந்த விலாகில் வந்து கோயிலை வந்து சரியாக காட்டவே இல்லை. நீங்கள் திருவிழா போனது வந்ததெல்லாம் காமிச்சிங்க, ஆனால் கோயிலை காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து சொன்னீங்க. அந்த ஒரு சிலருக்காகவே இந்த கோயிலுக்கே வந்திருந்தேன். இப்போ வாங்க கோயில் உள்ளலாம் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். திருவிழா டைமில் வரவே முடியாது. ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் பசங்களை கூப்பிட்டுட்டு வரவே முடியாது. நான் மேக்ஸிமம் வந்து ரஷ்ஷாக இருக்கிற டைமில் போகவே மாட்டேன் பசங்களை கூப்பிட்டுட்டு. இந்த கோயிலில் இருக்க சாமி பேர் வந்து கங்கை அம்மன். இந்த கோயிலில் திருவிழா எப்போ வரும்னா 14 ஆர் 15 2 டேஸும் வந்து நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம சாமியை பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட்டு எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு தான் வந்திருந்தோம். பர்த்டே ஆச்சுன்னா கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். அந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்திருந்தோம். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப டைம் ட்ரை பண்ணி எடுக்க முடியாமலே இருந்துச்சு. ஃபைனலாக ரோஹித் பர்த்டே அன்றைக்கி தான் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. ரோஹித் பர்த்டேக்கு ரோஹித் ஹாப்பி ஆனானோ இல்லையோ, ஐ எம் வெரி ஹாப்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான vlog அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை, டாடா, see you.